ஆகிடும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க, வாசல் கோலம் போடுங்க. வாசல் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கையினால் பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 2, வாசப்படியில் லேசாக தண்ணி தெளித்து சந்தன குங்குமம் இடுங்க. நம்பர் 2. நம்பர் 3, சுவாமி படங்களுக்கு நீங்கள் புஷ்பம் போடுங்க. நம்பர் 3. நம்பர் 4, உட்காந்து ஒரு 4 நிமிஷமாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. நம்பர் 4. நம்பர் 5, விளக்கு நீங்கள் ஏற்றுங்க, மற்றவ கையால் ஏற்ற விடாதீங்க. நம்பர் 5. நம்பர் 6, அந்த வீட்டில் சமையல் கட்டில் விளக்கு ஏற்றுறது நீங்கள் ஏற்றுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் சமையலுக்கு வேலை ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. நம்பர் 6. நம்பர் 7, வீட்டில் காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் கண்டிப்பாக கேளுங்க. நம்பர் 8, டெய்லி ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுற முயற்சி வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் வீட்டிலேயே பூஜை பண்ணுங்க, தப்பு கிடையாது. நம்பர் 9, குலதெய்வ கோயிலுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா போகிறத நீங்கள் கடைபிடிக்காத வழக்கங்களை வச்சுக்கோங்க. நம்பர் 10, வீட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தானம் தர்மம் பண்ணுறது, ஒரு படி அரிசியோ அல்லது ஒரு 10 ரூபா காசோ நீங்கள் தானம் பண்ணுறதை வச்சுக்கோங்க. பச்சரிசியில்